அப்படியா? திருடுறதுக்காக என் கார்ல ஏறினியா? இல்லைங்க, நான் திருட இல்லைங்க. ஒரு பொண்ணுக்கு பயந்துட்டு வந்து உங்க கார்ல ஒளிஞ்சுக்கிட்டேன். அப்படியா? எடுக்கியார்கள் உங்களுக்கு வேடிக்கை. என் வேதனை எனக்கு தானே தெரியும். சாரி, வாங்க, உங்க கூட நான் கொஞ்சம் பேசணும். ப்ளீஸ் கெட் இன். ப்ளீஸ் கெட் இன். வாங்க ப்ளீஸ். உங்க பேர் என்ன? ரவி. ரவி? ஸ்வீட் நேம். ஐம் சொப்னா. நல்லவங்களுக்கு கஷ்டம் வந்தா மனசுக்கு ரொம்ப சங்கடமா இருக்கும். நீங்க நினைக்கிற மாதிரி நான் இல்ல. நான் அதை நம்பல. ஒருத்தரை பார்த்த உடனே நான் ஒரு முடிவுக்கு வருவேன். அந்த முடிவு சரியாவே இருக்கும். சொப்னா, ரவி, நீங்க திரும்பி வருவீங்கன்னு எனக்கு தெரியும். ஐம் சாரி, உங்ககிட்ட சொல்லிக்காமலே நான் போயிட்டேன். டசன்ட் மேட்டர். மெய் மறந்து போனீங்க. முக்கியமான வேலையோ? ஆமா, அது இல்ல, ஒண்ணும் இல்ல, சும்மா. ஊதாப்பு கிடைச்சதா? உங்களுக்கு? அவளை நான் பார்த்திருக்கேன். எங்க? சொப்னா, சொப்னா, எங்க சொப்னா? சொல்லுங்க ப்ளீஸ். சொப்னா ப்ளீஸ் சொல்லுங்க ப்ளீஸ். சொப்னா, உங்களை என்னால புரிஞ்சுக்கவே முடியலையே. என்ன புரிஞ்சுக்கிட்டவங்க யாரும் இல்ல. என்ன ஒரு அலங்கார பொருளைத்தான் எல்லாரும் நினைக்கிறாங்க. எனக்கும் ஒரு இதயம் உண்டுங்கிறது பல பேருக்கு புரியறது இல்ல. சரி, அவளை பத்தி சொல்லுங்க. ஓ, ஊதா பூ பத்தியா? ஆமா. அவளை நான் எங்க பாத்திருக்கேன் தெரியுமா? எங்க? ஒவ்வொரு புதன்கிழமையும் காலையில சூப்பர் மார்க்கெட்டுக்கு நான் போவேன். அவளும் அன்னைக்குதான் வருவா. அவ அழகா தலையில வச்சிருக்கிற ஊதா பூவை நான் ரொம்ப ரசிப்பேன். ரொம்ப தேங்க்ஸுங்க. அவளை நான் சந்திச்சே ஆகணும். ரவி, அவ யாரு? உங்களை போல வெளிப்படையா என்னால பேச முடியாது. சந்தர்ப்பம் ஏற்படும் போது நானே சொல்றேன். வரேங்க. ரவி, என்னுடைய உதவி தேவைப்பட்டா நேர்ல வரலாம், இல்லைன்னா போன் பண்ணுங்க. கெஞ்சி கேட்டுக்கிறேன், தயவு செஞ்சு என் வாழ்க்கையில குறுக்கிடாதீங்க. வாங்க போலாம்.
ரவி, ரொம்ப கொதிச்சு போயிருக்கீங்க, இந்த கூல்ட்ரிங்க் சாப்பிடுங்க. எரிமலையோட கொந்தளிப்ப என்னால தணிக்க முடியாது. மனசு எரிமலையா கொதிக்கிற அளவுக்கு அப்படி என்ன நடந்துச்சு? நீங்க ஊதாப்பூவை காதலிச்சீங்களா? காதலிச்சு, என்ன உயிருக்கு உயிரா காதலிச்ச ராதா இன்னைக்கு என் வாழ்க்கையில குறுக்கிடாதீங்கன்னு சொல்லிட்டாளே. என் வேதனையை கொட்டி தீக்கலைன்னா என் இதயமே வெடிச்சிரு போல இருக்கு. வாழவும் முடியாம சாகவும் முடியாம விதி என்னோட விளையாடுது. என் வாழ்க்கையே ஒரு கதை. நான் பாடுபட்டது வீடு போல நல்ல வசதியான இடம் கிடைச்சிருக்கு. இந்த படத்தை போய் இங்க மாட்டி வச்சிருக்கீங்க, யாராவது பார்த்தா என்னடா? அவங்களும் மனசுக்குள்ள திருட்டுத்தனமா ரசிப்பாங்க. All the lovely things are to be loved. அழக ரசிக்கிறதுக்கு சொன்னதை நீ ஆபாசத்தை ரசிக்கிறதுக்கு எடுத்துக்கியா? சரி, அந்த ஏன்னா உன் புத்தி இப்படி போகுது. டேய் ரவி, அவன் அந்த படத்துக்கு பூவை போட்டு பூஜையே பண்ணட்டும், உன் வேலையை போய் பார்த்த. அந்த ஊதாப்பூ ரொம்ப அழகா இருக்குல்ல? லவ்லி, நான் படிச்சிட்டு வரேன். இருடா, இன்னும் இந்த வீட்டுக்கு வந்து 24 மணி நேரம் ஆகல, அதுக்குள்ள ஆரம்பிச்சிட்டியா உன் வேலைய? ஏற்கனவே இருந்த வீட்டுல பக்கத்து வீட்டு பொண்ணு மேல ஆரோ அடிச்சேன், பொட்டி படுக்கையெல்லாம் தூக்கிட்டு இங்க ஓடி வந்திருக்கான். இன்னும் புத்தி வரலையா? இங்கேயாவது கொஞ்சம் நிம்மதியா இருக்க விடுறாக்காண்டா. வா வா.